ஹாய் ஹாலிடேஸீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முதல் நீ முடிவு நீக்கான கண்டென்ட்டே நம்ம லாஸ்ட்டாக இதோட முடிச்சிருந்தோம். அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ஏரியாவுக்கு போயிருப்பீங்க. அங்கே வந்துட்டு அக்காவை பார்த்துட்டு நிறையா பேசியிருப்பீங்க. நான் வந்துட்டு உண்மையாலே வந்துட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும் தான் நினைக்கிறேன். முன்னாடி நடந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் திரும்ப வந்துட்டு நடக்காது. ஸோ என்னை நம்புங்க அப்படின்னோடனே அவர் வந்துட்டு உங்களோட இன்டென்ஷன் புரிஞ்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பார். அங்கே இருக்கிற அந்த சஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவனுங்க உண்மையாலே பார்த்தா சும்மா பார்த்தா கூட இவனுங்களாம் அக்யூஸ்ட் அப்படின்ற மாதிரி பிடிச்சி ஜெயிலில் போடுற மாதிரி தான் எல்லாம் இருக்கானுங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சில இன்ட்ராக்ஷன் நடந்திருக்கும். அதுலேயுமே வந்துட்டு ஒரு மாதிரி மண்டையாக பேசியிருப்பானுங்க. நீங்கள் அது பெருசாக அதை கண்டுக்காமல் அப்படியே வந்துட்டு அடுத்தடுத்து இது பண்ணியிருந்திருப்பீங்க. அப்போ நீங்கள் கேட்டிருந்தீங்க, எனக்கு இப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க அப்படின்னே அவங்களும் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இளமாறன் கூட வந்துட்டு காரில் ஏறி ஸ்டேஷன் வந்து இருந்திருப்பீங்க. அதோட வந்து நான் முடிச்சிருந்திருப்பேன். இந்த சைடு நீங்கள் உள்ள ஸ்டேஷனுக்குள்ளே போயிருந்திருப்பீங்களா, ஃபைல்ஸை ரெஃபர் பண்ணுறதுக்காண்டி உள்ளே போயிருந்திருப்பீங்களா. அப்படியே வந்துட்டு இந்த சைடு இளமாறன் வந்துட்டு வந்திருப்பார். காரை பார்க் பண்ணிட்டு ஜீப்பை பார்க் பண்ணிட்டு இருந்திருப்பார். பார்த்தா வந்துட்டு அவங்களுக்குலாம் ஷாக்கு. என்ன அந்த அம்மா அங்கே போகிறேன்னு தானே சொல்லி போச்சு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவங்களாம் ஒரு மாதிரி பயத்தில் தான் இருந்திருப்பாங்க. ஐயோ என்ன இருக்குமோ, இவனுக்கு 2 பேர் மட்டும் தனியாக போயிருக்காங்க, நம்மளும் போயிருந்துருக்குமோ, மொத்த படையும் கூட்டு போயிருந்துருக்குமோ அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ரொம்ப ஒரு பயத்தில் தான் உட்காந்துருந்துருப்பாங்க. இன்கேஸ் ஏதாவது ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு மேலிடத்துக்கு வந்து தகவலை பாஸ் பண்ணிடணும் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப ப்ரிப்பேராக இருப்பாங்க. பார்த்தா இவங்க பாட்டுக்கு கேஷுவலாக வந்துட்டு உள்ளே போயிருப்பாங்க. இங்கிட்டு வந்துட்டு இவன் இளமாறன் வந்தோடனே கூப்பிட்டு கேட்குறாங்க, டேய் என்னடா ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னே. நீங்கள் வேறு அந்த அம்மா வந்துட்டு நேருக்கு நேர் ரங்காவை பார்த்து பேசுகிறாங்க. எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே அவர் ஒரு மாதிரி பார்க்கவே ஒரு மாதிரி கொஞ்சம் டெரிஃபிக்காக தான் இருந்தார். ஆனால் அவரையே வந்துட்டு இந்த அம்மா ஹேண்டில் பண்ணிடுச்சு அப்படின்னோடனே சரி அப்புறம் என்ன ஆச்சுன்னொடனே, இல்லை ஊடையில் ரொம்ப மரியாதை தான் மேடம் பேசுனாங்க. நான் கூட வந்துட்டு ஒரு மாதிரி அதட்டலாம் தான் போவாங்க. இவங்க நம்மக்கிட்ட பேசின வேகத்துக்கு அங்கே ஒரு மாதிரி ரொம்ப பயங்கரமாக அதட்டலாம் அந்த மாதிரி போவாங்கன்னு நினச்சேன். ரொம்ப வந்துட்டு ரெஸ்பெக்ட் கொடுத்து போனாங்க. ரங்கா சார் எங்கே, ரங்கா சார் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கேட்டாங்கன்னே, சாரா அவனா அப்படின்ட்டு அந்த ஒரு பழைய ரைட்டர் இருந்தார்ல, ஸோ அவர் வந்து கேட்டோன்னே, ஏன்னா அவர் வந்து ரங்கா அவருக்கு கொஞ்சம் நல்லா பழக்கம். ஏன்னா அவங்க அப்பா காலத்துலேருந்தே இவர் இருக்கிறனால வந்துட்டு கொஞ்சம் தெரியுமா, ரங்கானா தெரியும், இவருக்கும் அவர் 2 பேருக்கும் ஆள் தெரியும், கொஞ்சம் பேசியிருக்காங்க. ஸோ சாரா அவனா அப்படின்ற மாதிரி இவர் வந்துட்டு ஷாக் ஆனதுக்கப்புறம் ஆமாம், எந்த இடத்துலையும் வந்துட்டு இவங்க அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கறத விடவே இல்லை. ஆனால் வந்துட்டு அவர் வந்துட்டு ஊடையில் வந்துட்டு கோவத்தில் வந்துட்டு மேடம் ஒருமையில் பேச ஆரம்பிச்சிடணுன்னு அதுக்கப்புறம் அப்படின்னே. அதனால் வந்துட்டு மேடம் எதுவுமே கண்டுக்கல. எனக்கு தேவை இதுதான், நான் இதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன், பழைய மாதிரி நடக்காது நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அவரும் வந்துட்டு சரி நான் உதவி பண்ணுறேன், திரும்ப இந்த மாதிரி பண்ணிடாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாருன்னொடனே, ஆஹா பரவாயில்லையே அப்படின்னோடனே, ஆமாம் எனக்கே ஒரு மாதிரி ஜெர்க் ஆகிடுச்சு, என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பண்ணி பேசி கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னோடனே, இப்போ என்ன அடுத்து அப்படின்னோடனே, அடுத்து என்ன ஏரியாவுக்குள்ளே தான் போகணுன்னே, ஏரியாவுக்குள்ளே போகணுமா அப்படின்னோடனே, ஆமாம் எனக்கு தெரிஞ்சு 2 வாய்ப்பு தான். ஒன்று நானும் மேடமும் போவோம், அப்படி இல்லைன்னா பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா எல்லோரும் போவோம், இல்லைன்னா 2 பேராக தான் போவோம். ஏன்னா ஒருவேளை நிறைய போனால் வந்துட்டு மக்களுக்கு மிஸ்கன்செப்ஷனில் வந்துட்டு ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, எனக்கு இப்படி தோணுது மேடமோட பாடுதான் அடுத்து அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம். ஆனால் பரவாயில்லையப்பா, சின்ன பொண்ணாக இருந்துட்டு இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருச்சு அப்படின்னோடனே, அதே தான் எனக்கும் ஷாக்கிங் அப்படின்னோடனே, அது சரி அப்படி சொல்லிட்டு எல்லோரும் ஒரு மாதிரி காசிப் பேசிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி இளமாறன் அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே இருந்து கற்றுக்கிங்கன்னா உடனே ஒரு மேடம் இந்த வரேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக வந்துட்டு இப்படி ஃபைல்ஸ் சில வயசு மிஸ்ஸிங் ஆகுது அப்படின்னே, இருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. பார்த்தா இவங்க வந்துட்டு அங்கே பார்த்துருந்ததில் வந்துட்டு சில பேர் வந்துட்டு ஃபோட்டோஸ் இருக்குமா, இவன் பேர் இது, இவன் இது, இவன் இது, இவன் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளாக வந்துட்டு பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு க்ராஸ் பண்ணிட்டே வரீங்க, நேமை வந்துட்டு அடிச்சுட்டே வரீங்க. வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒர்க் பார்த்துட்ருப்பீங்களா, அப்படி இருக்கும்போது இந்த தகவல் வந்துட்டு
இப்படி இவங்க போய் அங்கே பார்த்துட்டாங்க அப்படின்ற தகவல் ஒவ்வொரு ஸ்டேஷனாக போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்டேஷனில் இருந்தவங்களுக்கும் அந்த ஏரியா மக்களுக்கும் கொஞ்சம் சண்டை அப்படின்றது தெரியும். இவங்க அதாவது என்னென்னா எந்த போலீஸ்காரங்களுமே வரக்கூடாதுன்ற முடிவுன்றனால சில வேறு வேறு ஏரியாக்களில் இருக்கிற ஸ்டேஷனுக்குமே வந்துட்டு இந்த ஏரியாக்குள்ளே இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் பஞ்சாயத்தாக இருக்கும். ஆனால் அவங்க உள்ளே விட மாட்டாங்க, ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் வந்துட்டு யாருமே போயிருந்துருக்க மாட்டாங்களா. நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு உள்ளே போயிட்டு இப்படி பண்ணனால வந்துட்டு எல்லாருக்குமே ஷாக்கு. இப்படியே வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேஷனாக போகுது. இந்த பொண்ணு இப்படி போயிட்டு இருந்துச்சு, அந்த புதுசாக வந்துட்டு பொண்ணு போல் ஐபிஎஸ் ஆஃபீஸர், அந்த கேடர் கமிஷனர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளாக பேசிக்கிட்டே இருக்காங்க. எல்லாருக்குமே ஷாக்கு. எப்புட்றா போச்சு, சின்ன பொண்ணு, நம்மளே வந்துட்டு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு போகிறதுக்காங்கன்னா கிளம்பும். அந்த பொண்ணு தைரியமாக போயிட்டு வந்துருச்சுன்னு அப்படின்னே, அதான் இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, போயிட்டு வந்துருச்சு பார்த்தியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பெருமையாக தான் பேசிகிட்டு இருக்காங்களா. இது வந்துட்டு அப்படியே அர்ஜுனோட காதுக்கு வருது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அவர் இதுக்கு வந்துட்டு அவர் ஏரியாவுக்கு அவர் தானே ஹெட்டு. ஸோ இப்படி என்ன பேசுகிறீங்க அப்படின்னே, இல்லை இப்படி புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆகிருக்காங்கள்ல அந்த ஏரியா கண்ட்ரோலில் இருக்க கமிஷனர் அப்படின்னே, ஆமாம் எந்த ஏரியா அப்படின்னே, இல்லை இந்த ஏரியா அப்படின்னே, அது நம்ம அண்ணியாச்சு அப்படி சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே நினச்சாலும் சரி ஆமாம் சொல்லுங்கள் என்ன அப்படின்னே, இல்லை அவங்க வந்துட்டு இப்படி இப்படி பண்ணிட்டாங்க, இந்த ஏரியாக்குள்ளே போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு நடந்ததெல்லாம் அப்படி சொல்கிறாங்களா. அர்ஜுனுக்குன்னா ஷாக்கு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் சரி அந்த ஏரியாவை பற்றி சொல்லுவோன்னே, அந்த ஏரியாவை பற்றி சொன்னால் அதை விட ஷாக்கு. கையை காலை வச்சுட்டு சும்மானே வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஐயோ என்ன மாதிரி வேலையை பார்த்து விட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பயமாக ஆரம்பிச்சிருச்சா. உடனே வந்துட்டு கால் பண்ணிட்டாரு இவங்ககிட்ட பேசி முடிச்சுட்டு, என்ன பண்ணுற அப்படின்னோடனே, என்ன பண்ணுற சொல்லுங்கள் கமிஷனரு அப்படின்னோடனே, நக்கல்லாம் வேணாம், எங்கே போயிட்டு வந்தோடனே, எங்கே போயிட்டு வந்தேன், ஸ்டேஷன் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இப்போ வந்துட்டு மறுபடியும் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கேன் அப்படின்னே, விளையாடாத அப்படின்னே, என்ன விளையாடாத மொட்டையாக கேட்டு எங்கே போனேன்னா டீ குடிக்க போயிட்டு வந்தேன் அப்படின்னோடனே, அவருக்குன்னா இன்னும் கடுப்பாக இருக்குது. விளையாடாத அப்படின்னோடனே, என்ன அப்படின்னோடனே, இப்படி அந்த ஏரியாவுக்குள்ளே போயிட்டு வந்தேன் அப்படின்னே, அது அப்புறம் உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு, எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வாயை விட்டு கேட்டோடனே, ஸோ உண்மையாலே போயிட்டு வந்தியா, அந்த ஏரியாவை பற்றி இப்போ தான் கேட்டு, என்ன அப்படி சொல்கிறாங்க, அந்த ஏரியாக்குள்ளெல்லாம் எதுக்கு போகிறோம், வேலையை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், இப்போ தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு லவாதேவான்னு கத்திக்கிட்டே இருக்காரு. ஒன்று குள் 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 என்ன இப்போ பிரச்சனை, அந்த ஏரியாவில் வந்துட்டு என் கண்ட்ரோலில் வருது, முக்கால்வாசி கிரைம் அந்த ஏரியாக்குள்ளே தான் நடக்குது. ஸோ தட்ஸ் வை நான் போக வேண்டிய சிச்சுவேஷன் அப்படின்னே. ஸோ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா காமாக தான் பேசி பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னே. என்ன சொன்னிச்சு அப்படின்னே, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னே, அடி பாவி அவனை எதுக்கு ட்ரிகர் பண்ணி விட்டு வந்தேன்ற மாதிரி கேட்டோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மேலே முடிஞ்சிருச்சுல அதை பாரு அப்படின்னே, ஏதாவது பண்ணிடாமல் அப்படின்னே, அதெல்லாம் இல்லை ஜென்யூனாக தான் இருந்தார், சரி பார்ப்போம் என்னது அப்படின்னே, சரி ஏதாவது பிரச்சனைனா கூப்பிடு, என் ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் எல்லோரும் வரோம் அப்படின்னோடனே, ஐயையோப்பா அவ்வளோ நல்லவனா நீ அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே மனசில் நினச்சிட்டு, அவ்வளோ நல்லவளா சார் நீங்கள் அப்படின்னோடனே, ரொம்ப பேசாத அப்படின்னோடனே, சரி ஏதாவது பிரச்சனைனா கூப்பிடுறேன். என்ன சொல்கிறது, உங்கள் ஏரியாவில் வந்துட்டு இந்த ஏரியா சம்மந்தப்பட்ட கேஸ் எதுவும் ஃபைலாக இருக்கா, அதாவது இங்கே இருக்கிறவங்க வந்துட்டு க்ரைம் பண்ண மாதிரி ஏதாவது ஃபைல் இருக்கா அப்படின்னோடனே, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னோடனே, சரி ஏதாவது இருந்தால் எனக்கு சென்ட் பண்ண அப்படின்னோடனே, சரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத அப்படின்னோடனே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வச்சுட்றேன் நீ பார்த்துக்கோ எனக்கு வேலை இருக்குது அப்படின்னோடனே, சரி நீ இப்போ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் பேசிவிட்டு அதுக்கப்புறம் கால் கட் பண்ணுறீங்க. கால் கட் பண்ணி முடிச்சுட்டு நிறையா பார்க்குறீங்க, நிறையா ஃபைல்ஸில் வந்துட்டு நீங்கள் பார்த்த முக்கால்வாசியோட மூஞ்சி வந்துட்டு அங்கே இருக்குது. எப்படின்னா வீலிங் பண்ணது, செயின் தெஃப்ட்டுக்குன்னு இப்போ வீலிங் பண்ணனால பைக் இருக்குன்றனால இவங்கள வந்துட்டு சஸ்பெக்டாக வச்சுருக்காங்களா. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் என்னங்கடா எல்லாத்துலேயும் இந்த மூஞ்சி இருந்தால் நம்ம என்ன தாண்டா பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி புலம்பிட்டே வந்துட்டு ஒவ்வொரு ஃபைலாக பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது வந்துட்டு அர்ஜுன் இருக்கான்ல, இப்படி ஜம்முக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான், இப்படி அண்ணி இப்படி ஒரு விஷயம் பண்ணிக்கோங்கன்னு. என்ன சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம் ஆனால் பெருசாக அவங்க பயப்படல, ஆனால் பிரச்சனை வந்துட்டு ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சுன்னு. என்ன இது இப்படிலாம் இருக்குமா அப்படின்னே, இப்படி தான் இருக்கும் அப்படின்னே.
ஐயோ! என்ன அது இப்படி தான் இருக்குமா? அப்படின்னோடனே, எத்தனை தடவைடா கேட்குறேன் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அர்ஜுன் சொன்னோடனே, ஒரு வேளை ஏதாவது அப்படின்னோடனே அதெல்லாம் இல்லைல்ல. இவன் பேசுகிற தைரியத்தை பார்த்தா போயிட்டு வெளியே வந்துட்டானாலே அது பெரிய விஷயந்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் பார்த்துக்கிறேன் நீ வை அப்படின்னே, என்னடா பழடிட்டு பேச போறியாக்கு அப்படின்னோடனே, ஃபோனை வைடா வெண்ண அப்படின்னோடனே, என்ன நீ பொசுக்குன்னு வெண்ணன்னு சொல்கிற மாதிரி தெரியுது அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லைடா வைடா அப்படின்னோடனே, சரி எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கால் கட் பண்ணிட்டாரு. இப்போ வந்துட்டு நீங்கள் உடனே வந்துட்டு ஜங்குக்கு ஃபோன் பண்ணுறாரு. நீங்கள் பார்க்குறீங்கன்னா இவர் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லோரும் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஹஸ்பண்ட்ன்ற மாதிரி தெரியக்கூடாதுன்றனால இப்படி ஹலோ சொல்லுங்க அப்படின்னோடனே, அது நீ ஆஃபீஸில் இருப்ப, ஐ மீன் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் ஏன் இப்படி ரிஸ்க்கெல்லாம் எடுக்கிற அப்படின்னோடனே, அப்படியே வந்துட்டு நீங்கள் என்னதுன்னு கேட்க வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுருப்பீங்களா? ஐயோ இவன் வேறு சொல்லி தொலைஞ்சிட்டானான்ட்டு, அது அது இல்லைங்க அது அப்படின்னோடனே, இல்லை இல்லை அது அப்படி தாங்க உங்களுக்கே தெரியும்ல, வேலைன்னு வந்தால் ரிஸ்க் எடுத்து தானே இல்லை ரிஸ்க் எடுக்கணும் தான், ஆனால் உள்ளே போன கொஞ்ச நாள்லேயே இதுக்கு கொஞ்சம் போக விட்டு கொஞ்சம் நாள் கழித்து பண்ண வேண்டியதுனோடனே, எப்படியா இருந்தாலும் நான் தானங்க பண்ணணும் அதான் அப்படின்னோடனே, அவருக்கு வந்துட்டு இல்லைன்னு தப்புன்னு சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாத சுச்சுவேஷன் இருக்கனால, சரி நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, ஏதாவது இதுனா எனக்கு கால் பண்ணு, நான் ஏதாவது என்னோடய சைட்லேருந்து பண்ண முடிஞ்சால் நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னோடனே, சரிங்க நான் பார்த்துக்கிறேன்னொடனே, சரி ஓகே நீ பேச முடியாது ஒர்க் பிளேஸில் இருக்க, ஸ்டேஷனில் இருக்கிறனால சரி நான் அப்புறமேல் பேசுகிறோன்னே, ஓகே அப்படின்ட்டு நீங்கள் சுற்றி பார்த்துட்டு தான் பேசிகிட்டு இருப்பீங்களா? அதுக்கப்புறம் அவரும் கால் கனெக்ட் பண்ணி இருந்திருப்பார். நீங்கள் ஒரு நிமிஷம் வந்து ஃபோனை பார்த்துட்டு லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு அடுத்து உங்கள் ஒர்க் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் டே மறுபடியும் வந்துட்டு நீங்கள் எல்லாம் ஒர்க்கையும் பார்த்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வீட்டுக்கு போயிருப்பீங்க. திரும்ப காலையில் வந்திருப்பீங்க. ஏன்னா இனி அவங்க பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க, அதுக்காக நம்ம சும்மாவே உட்காந்துருக்க முடியாது அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஃபர்தராக வந்துட்டு பார்த்துட்டு ஒரு நாள் போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடணுன்றக்காண்டி நீங்கள் நிறைய ஃபைல்ஸ் பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தா ஒரு அரௌண்ட் ஒரு 10 o'clock அந்த மாதிரி இருக்கும் மார்னிங்கில். இப்படி எல்லோரும் வந்துட்டு டப்பான்னு எந்திரிக்கிற சவுண்ட் கேட்குது. நீங்கள் பார்க்குறீங்க எல்லோரும் குட் மார்னிங் சார் யார் சாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு பார்க்குறீங்க. உடனே வந்துட்டு இப்படி எட்டி பார்க்கும்போது யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூமை விட்டு வெளியே வந்து பார்த்தா அர்ஜுன். நீங்கள் அர்ஜுனை பார்க்குறீங்க, என்ன அது அப்படின்ற மாதிரி, இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துட்டு போய் கன்ஃபியூஸாக பார்த்துட்ருக்கீங்களா. உடனே வந்து அவர் அப்படி ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு இப்படி ஐ எம் அர்ஜுன், சேம் ஐபிஎஸ் கேடர் தான் அப்படின்னோடனே, அப்படி வந்துட்டு நீங்கள் ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருந்தால் எதுவுமே சொல்ல முடியாது. ஒன்று வந்துட்டு குழந்தனார், இன்னொன்று பார்த்தா ஃப்ரெண்டு சைடில் வரும். ரெண்டுலேயுமே இருந்துட்டு இவன் இப்படி ஓவராக சீன் போடுறானே அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் வந்துட்டு நீங்கள் அப்படியே கை கொடுத்துட்டு ஒய்யன் அப்படின்னோடனே அப்படின்ட்டு 2 பேரும் மாதிரி சிரிக்கிறீங்களா. சுற்றி இருக்கவங்களாம் பார்க்குறாங்க, 2 பேரும் சேம் கேடர் ரேங்க்கு, ஆனாலும் என்ன இதுமாதிரி சிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி உச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவீங்களா. அவர் வந்துட்டு எல்லாம் பார்க்குறாங்க என்னன்னொடனே இப்படி இல்லை மேடம் நீங்கள் கேட்டிருந்தீங்களா அந்த ஃபைல் அப்படின்னோடனே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோடனே இப்படி சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி டீ வாங்கிட்டு வர டீ சாப்பிட போகலாமா அப்படின்னோடனே அவங்க பார்க்குறாங்க என்னடா அப்படின்ட்டு இருக்கும்போது இப்படி எல்லோரையும் பார்த்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அப்படின்ற மாதிரி கண்ணை காமிச்சிட்டு இப்படி கூப்பிட்டு போயிட்டு இப்படி ஏன்டா இப்படி உயிரை வாங்குறேன்னு சொல்லிட்டு அங்கே தனியாக போயிட்டு ஆளில் சுற்றி பார்ப்பீங்க இப்படி ஆள்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் அடிக்கிங்க, ஏன்டா இப்படி உயிரை வாங்குற அப்படின்னோடனே சும்மா எப்படி நல்லா இருந்துச்சா அப்படின்னு, அதான் எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி திணறீங்களா. அதான் பார்த்து நீ கோழி வந்துட்டு இப்படி கண்ணை உருட்டுற மாதிரி வந்துட்டு கிடுன்னு உருட்டிட்டு இருந்த அப்படின்னோடனே, நீ மூடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வா டீயை குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்கும், அங்கே உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ வந்துட்டு இப்படி சொல்கிறீங்க, ஏன்டி இப்படி தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க அப்படின்றோடனே, இங்கே பாரு நான் இப்பயும் சொல்லிட்டேன் தேவையில்லாத வேலை இல்லை, எப்படியா இருந்தாலும் ஏன் தலையில் தான் வந்து விழுகும், அதுக்கு நான் இப்போயே ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நாளைக்குள்ளே நான் அந்த வேலையை முடிச்சிருவேன் அப்படின்னோடனே, சரி அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனைனா சொல்லு நான் வந்து பார்த்து விட்றேன் அப்படின்னே, அடேங்கப்பா அவ்வளோ வந்துடுறீங்களா நீங்கள் அப்படின்னே,
நான் அவ்வளோ பெரிய ஆள் தான் அப்படின்னோடனே சரி சரி ஏதாவது பிரச்சனைனா கூப்பிட்றேன் அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு டீயெல்லாம் குடிச்சிட்டு ஃபைல்ஸ் இருக்குது வேறு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளு அப்படின்னேன். அப்புறம் இன்னொரு விஷயம் அப்படின்னோடனே என்ன அது எது ஹெல்ப் ஆகணுன்னு ஹெல்ப்பெல்லாம் இல்லை வேறு விஷயம் அப்படின்னோடனே என்ன அப்படின்னோடனே அவர்கிட்ட சொன்னியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் கேட்டோடனே என்ன சொன்னியா யார்கிட்ட என்னது அப்படின்னு அப்படியே பக்கத்தில் அப்படியே அடிக்க பாருங்க. இருந்தாலும் பப்ளிக் பிளேஸாக இருக்குன்றதுக்காண்டி அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னியா அப்படின்னு. ஆமாம் 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 சொன்னேன் என்ன அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி பயப்படுற மாதிரி பயந்துட்டதுக்கப்புறம் ஆமாம் சொன்னேன் என்ன அப்படின்ற மாதிரி தைரியமாக சொன்னோன்னே நீங்கள் பார்க்குறீங்க என்னடா அவன் தைரியமாக சொல்கிறான்ட்டு. ஆமாம் அவன் புருஷன் தானே அப்படின்ட்டு சத்தமாக சொல்ல வந்துட்டு அப்படியே மெல்லமாக புருஷன் தானே அப்படி சொல்லிட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்த்து சொல்கிறான். டே ஏன்டா சும்மா நிறா ஏன்டா இல்லாத அல்சட்டிலாம் பண்ணுறேன் அப்படின்னே. ஆமாம் அவன் புருஷன் தானே அவனை தெரிச்சுக்க வேணாமா அப்படின்னே. டேய் சும்மான்னு இருக்க மாட்டியாடா இதெல்லாம் எதுக்குடா சொல்கிற வேலை விஷயத்த முதல்ல வீட்டில் சொல்லலாமா அப்படின்னு. சொல்லக்கூடாது தான் இருந்தாலும் இது மிகப்பெரிய விஷயம். 2 விஷயம். ஒன்று இது வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனையானது அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சால் நல்லது. 2வது இது எவ்வளோ பெரிய சாதனை நீ அந்த ஏரியாவுக்குள்ளே போயிட்டு திரும்ப வந்திருக்க இது எவ்வளோ பெரிய சாதனை. அவன் பொண்டாட்டி வந்துட்டு இவ்வளோ பெரிய சாதனை பண்ணிட்டு வந்திருக்கான்ட்டு தெரிஞ்சுக்க வேணாமா அதுக்காண்டி தான் சொன்னேன்னு. பொண்டாட்டின்ட்டு நீங்கள் வாய்க்குள்ளே புலம்பிட்டுருக்கீங்க என்னது அப்படின்னு. ஒன்றும் இல்லை இனிமேல் தேவையில்லாமல் எதையும் சொல்கிற வேலையை வச்சுக்காது முதல்ல ஒர்க் விஷயத்தை வீட்டில் சொல்லவே கூடாது அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னே. சரி 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 போய் நான் வேலையை பார்க்குறேன் அப்படின்னோடனே போய் தொலை அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்களா. ரைட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு போயிட்டார். நீங்கள் அதுக்கப்புறம் டீக்கு பே பண்ணிட்டு நீங்கள் வாட்டுக்கு வந்துட்டு உள்ளே வரீங்க எல்லாம் பார்க்குறாங்க என்னது அப்படின்னோடனே இப்படி. இருந்தாலும் எல்லாருக்கும் கேட்குறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. எப்பட்றா நம்ம சீனியர் ஆஃபீஸர் அவங்ககிட்ட வந்துட்டு கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணாகவே இருந்தாலும் நீங்கள் சீனியர் கேடரில் ஸோ அதனால் வந்துட்டு இப்படி எதுவுமே வந்துட்டு சொல்லாமல் இருக்கும்போது அவங்களே கன்ஃபியூஸ் ஆகிறத பார்த்துட்டு இல்லை அது என் ஃப்ரெண்டு அப்படின்னோடனே நீங்கள் அவங்களாம் பார்க்குறாங்க என்னது அப்படின்னே. நாங்கள் 2 பேரும் ஒரே பாஸ் அவுட்டு அப்படின்னோடனே. ஓ அப்படியே ஒன்றா தான் வந்துட்டு ட்ரைனிங் அகாடமியில் இருந்தீங்களான்னே. ஆமாம் அப்படின்னு. சரி சரி அப்படின்னோடனே. என்ன அது மேடம் கொண்டு வந்தார் அப்படின்னே. இல்லை அந்த ஏரியா கேஸு வந்துட்டு அவங்க ஸ்டேஷன்லேயும் ஒரு சிலது இருக்கா பக்கத்து ஏரியா தானே ஸோ இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதான் கொண்டு வர சொன்னேன் அப்படின்னு. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓகே அப்படின்ட்டு பெருசாக அதை கண்டுக்காமல் அவங்க வாட்டுக்கு வந்துட்டு அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இந்த ஃபைலை பார்க்குறீங்க இந்த ஃபைல்லேயே சேம் அதே மோரக்கட்டைங்க தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது. டேய் படிக்கிற வேலையை விட்டுட்டு ஏன்டா இந்த மாதிரி பொறுக்கி வேலையெல்லாம் பார்க்குறீங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி கடுப்பாகவே இருக்கான்னு நீங்கள் இருந்தாலும் முதல்ல இவனுங்களை திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலை ஒவ்வொன்றா பார்த்துட்டே இருக்கீங்க. கிட்டத்தட்ட நிறைய கேஸு அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா சஸ்பெக்டாக தான் வச்சுருக்காங்க. இவங்க தான் வந்துட்டு அக்யூஸ்டுன்ற மாதிரி ப்ரூவ் பண்ணாமல் சஸ்பெக்டாக இருக்காங்க. சில செயின் ஸ்நாச்சிங்லலாம் வந்துட்டு எப்படி வச்சுருக்காங்கன்னா இவங்ககிட்ட பெரிய பைக் இருக்குது இன்கேஸ் இவங்க பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்க. சில இதில் வந்துட்டு நம்பர் செட் ஆகலை அப்படின்ற மாதிரி எடுத்து விட்ருப்பாங்க. சில இதில் வந்துட்டு ஃபேஸ் ரெகக்னேஷன் இல்லை கேமரா சிசிடிவியில் இருக்கும்போது இவங்க இல்லை அப்படின்ற மாதிரி நிறையா வந்துட்டு கழிச்சு விட்ருப்பாங்க. பட் இவங்களும் இந்த சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் தான் இருக்காங்க. மேபி இவங்க பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் இருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க என்னங்கடா இது அப்படின்ற மாதிரி அப்படி எரிச்சலாக இருக்குது. இருந்தாலும் சரி அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு முடிச்சுட்டு அப்புறம் நிறைய ப்ரூஃப்ஸாக வந்துட்டு கலெக்ட் பண்ணுவீங்க. இப்படி என்னது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ட் பண்ணிட்டு இப்படி ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் அந்த ஏரியாவுக்கு மறுபடியும் போகிறீங்களா அப்படி கூப்பிட்றீங்க இளமரன் வாங்க இளமரன் போகலாம் அப்படின்னே. அவருக்கு வந்துட்டு இப்போ ஓகே நம்ம வந்துட்டு ஒர்க் விஷயமா அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டோம்ல அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு அப்படியே போகிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி உள்ளே வரும்போது அந்த மக்கள்லாம் பார்க்குறாங்க. இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி நல்ல மரியாதை மாதிரி தான் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு மாதிரி ஏலியன் மாதிரி பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கோவமா வருத்தமாக அந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸில் பார்த்துருந்துருப்பாங்க. இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி மரியாதை மாதிரி பார்த்தோன்னே நீங்கள் அப்படியே வந்துட்டு பார்க்குறீங்க. எல்லோரும் வணக்கம்மா அப்படின்னோடனே வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வணக்கம் வச்சுட்டு எப்படி போயிட்டுருக்கீங்களா அவங்களும் பார்க்குறாங்க. பரவாயில்ல இப்போ உண்மையில நல்லவங்க தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டு விடிவு காலம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் அப்படி நம்பிக்கையாக இருக்கும்போது நீங்கள் நேராக வந்துட்டு ரங்கா வீட்டுக்கு தான் போகிறீங்க. அங்கே போய் காலிங் பெல் அமுக்குறீங்க. அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. அவரே வந்துட்டு இப்போ வெல்கம் பண்ணுறாரு வாங்க மேடம் அப்படின்னு.
"ஆ வணக்கம் வணக்கம் சார்" அப்படின்னு சொல்லிட்டு குட் மார்னிங் அப்படின்னோடனே, குட் மார்னிங் சார்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேசிட்டு உள்ளே போகிறீங்க. இப்படி இவங்களாம் நான் விசாரிக்கணும் கொஞ்சம் அப்படின்னோடனே அவர் பார்க்குறாரு. எனக்கும் தெரியும் நீ இவங்கள தான் கூப்பிட்டு வருவ, இவங்க லிஸ்ட்டு தான் எடுத்துகிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நீங்கள் இது பண்ணுங்க, நான் அவங்கள கூப்பிட்டு வரேன் அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிட்டே இருக்கீங்க. அவங்க டீ கொடுக்குறாங்க. பார்த்தா ஒரு பொண்ணு தான் வந்து டீ கொடுக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, யார் அந்த பொண்ணு? இந்த ஏரியாக்குள்ளே இவர் வந்துட்டு ஒரு மாதிரி கேங்ஸ்டர் மாதிரி தான் இருக்கார். ஸோ இவங்க வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்களா? உடனே வந்துட்டு அவங்க சிரிச்சுட்டு இப்படி வணக்கம் மேடம் அப்படின்னோடனே, வணக்கம் அப்படின்ட்டு இது பண்ணும்போது, நான் இப்படி ரங்காவோட தங்கச்சி அப்படின்னே, வணக்கம் வணக்கம் அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் தங்கச்சின்னு தெரிஞ்சோடனே வணக்கம் வந்துட்டு கொஞ்சம் பலமாக வைக்கிறீங்களா? உடனே வந்துட்டு அவங்களும் வணக்கம் மேடம், நல்லா பெரிய விஷயம் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னே, ரொம்ப நன்றி அப்படின்ட்டு சொல்லியிருக்கும்போது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னே, நான் இப்போ தான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னே, சரி சரி அப்படின்னே, சரி நீங்கள் அந்த ஏரியா பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னே, இல்லை மேடம் எல்லாருமே வந்துட்டு நல்ல நல்ல பசங்க தான், ஆனால் வந்துட்டு சேர்க்கைன்றதையும் தாண்டி அந்த இது இதனால தான் வந்துட்டு சில பொருட்கள்னால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னோடனே, புரியுது அப்படின்னோடனே, சரி மேடம் நீங்கள் எப்படியாவது இந்த ஏரியாவை மட்டும் திருத்துருங்க, என்ன எங்கள் அண்ணனும் அதை தான் ஆசைப்பட்றான் அப்படின்னோடனே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த ஏரியா மக்களை வந்துட்டு அந்த கெட்ட பேரை வந்துட்டு நான் எடுத்து விட்றேன் அப்படின்னோடனே, ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு, இல்லை பரவாயில்ல அதெல்லாம் இருக்கட்டும், என் வேலை தானே அது அப்படின்னோடனே, சரி நீங்கள் டீ சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி அந்த பசங்களாம் இருக்காங்கள்ல சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் இருக்கவங்க ஒரு 6 பேர் இருக்காங்க. 6 பேர் தான் வந்துட்டு வராங்களா. 6 பேரை நீங்கள் பார்க்குறீங்க. எப்புட்றா என்ன மூஞ்சிடா நீங்கள், என்ன ரகம்டா, 6 பேர் எந்த ஃபைல் எடுத்தாலும் நீங்கள் 6 பேர் தான்டா உங்களை சஸ்பெக்டாக வச்சுருக்காங்க. ஒருவேளை இப்போ உங்களுக்கு என்ன தோண ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஆள் கிடைக்கலன்னு இவனுங்களை சஸ்பெக்டாக போட்டிருக்கானுங்களா, இல்லை உண்மையாலே இவனுங்க சஸ்பெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தோணிகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி ஒரு ரூம் மட்டும் கிடைக்குமா அப்படின்னோடனே, விசாரிக்கிறதுக்கா மேடம், சரி அப்படின்ட்டு அவங்க கொடுக்குறாங்க. தனித்தனியாக வந்துட்டு ஒவ்வொரு ஆளையாக வந்துட்டு நீங்கள் இளமாறன் அந்த இன்னொரு ஒரு சஸ்பெக்ட் இப்படி 6 பேரையும் வந்துட்டு தனித்தனியாக விசாரிக்கிறீங்க. நிறையா விசாரித்தாலும் இவனுங்க என்ன சொல்கிறானுங்க அப்படின்னா, எங்கள் மேலே வந்துட்டு செயின் தெஃப்ட்டு அந்த அளவுக்குலாம் நாங்கள் போகலை, நாங்கள் வீலிங் பண்ணுவோம், ஆமாம் நாங்கள் வீலிங் பண்ணுறோம் ஒத்துக்கிறோம் அப்படின்னோடனே நீங்கள் பார்க்குறீங்க, என்னங்கடா எவ்வளோ தைரியமாக தெனாவட்டா போலீஸ்கிட்டே வீலிங் பண்ணுறோன்னு சொல்கிறீங்க. சரி பரவாயில்ல போயிட்டு இது அந்த உண்மையாக தான் சொன்னாங்களே அப்படி சொல்லிட்டு, நாங்கள் உண்மையாலே வீலிங் பண்ணுவோம், நாங்கள் இல்லைன்னா சொல்ல மாட்டோம், ஆனால் வந்துட்டு செயின் ஸ்நாட்ச் அளவுக்குலாம் நாங்கள் போக மாட்டோம், எங்களுக்கு தெரியும் ஒரு குடும்பம் கஷ்டப்படுறது எப்படி என்ன ஏதுன்னு தெரியும் அப்படின்னோடனே, நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, அந்த கஷ்டத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாடா இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இருந்தாலும் சொல்லவா முடியும், சரி அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் செயின்லாம் திருட்டு பண்ண மாட்டோம், வீலிங் பண்ணுவோம், யார் கெத்துன்ட்டு காட்டிக்கிறதுக்கு பண்ணுவோம் அப்படின்னே. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, இதெல்லாம் பண்ணுறதுல என்ன பிரயோஜனம்னு. அதெல்லாம் அவங்களுக்கு புரியாது. அப்போ தான் இந்த ஏரியாவில் நாங்கள் அப்படியே கெத்தாக நடக்க முடியும்னோடனே, அந்த கெத்து கருமத்தை வச்சு என்னடா கருமத்தை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எதுவுமே சொல்லிக்காமல் 6 பேருமே அதே ரீசன் தான் சொல்கிறாங்க, நாங்கள் செயின் ஸ்நாட்ச்லாம் பண்ணல, எங்களுக்கு தெரியும் ஒரு குடும்பத்தோட கஷ்டம், ஆனால் இதை ஏன் பண்ணுறோன்னா கெத்து, நாங்கள் அதர் ஏரியாவில் இருக்கவங்க பசங்களுக்கு முன்னாடி நாங்கள் கெத்தாக இருப்போம் அப்படின்னோடனே, நீங்கள் பார்க்குறீங்க படித்து வேலையை வாங்கி ஒரு நல்ல நீட்டான நிலைமையில் இருக்கிறது கெத்தா, இதெல்லாம் கெத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஆளாக இது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்து 6 பசங்களுக்கும் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிச்சுட்டு இப்படி வெளியே வந்து உட்காந்துருக்காங்க. நீங்கள் போங்கலாம், நான் அடுத்து ஏதாவது இதுன்னா உங்களை கூப்பிட்றேன்னொடனே, இங்கே பாருங்க மேடம் சும்மாலாம் கூப்பிடாதீங்க, எங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னோடனே, இவர் ரங்கா வந்துட்டு உடனே மிரட்ட ஆரம்பிச்சார். ஏன்டா உனக்கு அப்படி என்ன வேலை இருக்குது, அப்படி என்ன கலெக்டர் வேலை பார்த்துட்ருக்க, அவங்க தானே கூப்பிட்றாங்க, ஒரு போலீஸ் அதிகாரி வந்து கூப்பிட்றாங்க, ஏன் வந்து உனக்கு பதில் சொல்கிறது என்ன வலிக்குது, அப்போ தப்பு எதுவும் பண்ணியிருக்கேன்னொடனே, அண்ணா இல்லைண்ணா அதெல்லாம் பண்ணல அப்படின்னு, அப்புறம் என்ன அப்படின்னு, சரிண்ணா நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வரோம் அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி பயந்துகிட்டே சொல்கிறாங்களா. நீங்கள் பார்க்குறீங்க, என்னடா இது நம்மக்கிட்ட திமிர்த்தனாவட்டா பேசினேன், இப்போ என்னடா அப்படி பூனைக்குட்டி மாதிரி பம்மிக்கிட்டு பேசுகிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, வரோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா, சரிப்பா தம்பி போயிட்டு வாங்க
அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அமுச்சு விட்றீங்க. அவங்க பார்க்குறாங்க என்னடா தம்பின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க வரேங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டானுங்க 6 பேரும். அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு அவர் ரங்கா பார்க்குறாரு. உடனே வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க தேங்க்யூ சார் எல்லாத்துக்கும் அப்படின்னே. அதெல்லாம் இல்லை உங்ககிட்ட பேசலாமா அப்படின்னே. என்னடா நம்மக்கிட்ட வேறு என்ன பேச போகிறாருன்ட்டு பேசலாமே அப்படின்னே. உட்காருங்க அப்படின்னே. நீங்கள் 2 பேரும் உட்காருங்க, அதாவது இளமரம்னு நீங்களும் உட்காருறீங்க. உட்கார்றப்ப இப்படி அவர் சொல்கிறாரு, நான் கூட என்னமோ நினச்சேன், சரி நீங்கள் வரீங்க சும்மா வந்துட்டு அப்படி போயிடுறீங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல இவ்வளோ டீட்டெயில்ஸ் எடுத்துருக்கீங்களே. எனக்குமே இவனுங்க 6 பேரை பார்க்கும்போது இவனுங்க பண்ணியிருப்பானுங்களோன்னு தோணும். ஆனால் அட் த சேம் டைம் வந்துட்டு இவனுங்க பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லைன்னொடனே நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் எதுவும் பெருசாக சொல்லிக்காமல் ஓ அப்படியே அப்படின்ற மாதிரி. இங்கே பாருங்கள் மேடம், நானுமே சொல்கிறேன், இவனுங்க வீலிங் பண்ணுற அளவுக்கு தான் அவனுங்களுக்கு தைரியம். அந்த அளவுக்குலாம் வந்துட்டு இவனுங்க பண்ண மாட்டானுங்கன்னே. அதே தான் அவனுங்களும் சொன்னானுங்க அப்படின்னே. சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள், என்னை வந்துட்டு நீங்கள் இப்போயும் ரவுடியாக வேணால் நினச்சிட்ருக்கலாம். உண்மை அதுதான், நான் ரவுடித்தனம் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எங்கள் அப்பா பண்ண ரவுடித்தனத்தை நான் பண்ணலை. அதான் உண்மை. எங்கள் அப்பா வந்துட்டு இந்த மக்கள் வந்துட்டு வளரவே கூடாது, இப்படியே இருக்கணும், படித்து பெரிய ஆளாகி என்ன நடக்க போகுது, அதே வந்துட்டு எவனோ ஒருத்தன் கை கட்டி வேலை பார்க்குறதுக்கு இங்கே இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு நிறைய க்ரைமில் எங்கள் அப்பா ஈடுபட வச்சார். நான் உண்மையாக சொல்கிறேன், அதுதான் நடந்துச்சு. ஆனால் எங்கள் அப்பா வந்துட்டு இறந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு என்னைய வந்துட்டு வற்புறுத்தி தான் என்னை இங்கே இருக்க வச்சாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு எங்கள் அப்பாவோட எண்ணங்கள்லாம் தப்பு, படித்தா நல்ல நிலைமைக்கு வரலாம் அப்படின்ட்டு நான் எங்கள் அப்பாவுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சேன். பட் அது நடக்கலை அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. என்னடா சொல்கிறாருன்னு அப்படி நீங்கள் பார்க்குறத பார்த்துட்டு என்ன படிக்காத ரவுடி பையன் நினச்சிங்களா அப்படின்னே. அப்புறம் ஒன்று இல்லை, ஆக்சுவலாக நானும் வந்து ஐடி ஃபீல்டில் தான் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் அப்பா வந்துட்டு இப்படி உடம்பு சரியில்லை அப்படின்னா இங்கே வர சொன்னார். அதுக்கப்புறம் அவர் லெகசியை பார்க்கணும் அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு என்னை இருக்க சொன்னார்ல, என்னால் முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ரொம்ப சண்டை போட்டுட்ருந்தேன். அப்படி இருக்கும்போது வந்துட்டு இங்கே சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தேன். என் கூட படித்த பையன், இவன் என் கூட படித்தவன், இவனும் நானும் ஒன்றா தான் படித்தோம். இவன் என்னை விட நல்லா படிப்பான். இங்கே பாருங்கள் அப்படின்னோடனே நீங்கள் உங்கள் பக்கத்தில் வந்துட்டு ஒருத்தர் நிற்பார், அதாவது ரங்கா பக்கத்தில் நிற்பாரா. அவர் வந்துட்டு அப்படி பார்க்குறாரு. அப்படியே வந்துட்டு இவன் என்னோட நல்லா படிப்பான். இப்போ வந்துட்டு இவன் வந்துட்டு அந்த இதெல்லாம் படிப்பெல்லாம் சும்மா வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மண்டையில் ஏறினதுக்கப்புறம் இங்கே வந்து ரவுடித்தனம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னோடனே நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நீங்கள் அவன்கிட்ட கூப்பிட்டு கேட்டால் அப்போ அவன் செஞ்சது தப்பாக கரெக்டாக அப்படின்ட்டு சொல்லுவான் அப்படின்னோடனே இப்போ நீங்கள் அப்படியே அவர் பார்த்துட்டே இருக்கீங்களா. உடனே அவரும் சொல்கிறாரு, உண்மையாலே அப்போ வந்துட்டு இதெல்லாம் கெத்து, இவனுங்க அப்போ சொல்லித்தரானுங்க கெத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எனக்கு அப்போ வந்துட்டு கெத்தாக இருந்துச்சு. படிக்கிற நேரத்தில் படிக்காமல் இவனுக்கு வந்துட்டு படிக்க வாய்ப்பு கிடச்சி இவன் போயிட்டான். அப்போ கூட வந்துட்டு இல்லை இவன் லூசு பையன், தேவையில்லாமல் போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் வந்துட்டு ஒரு மாதிரி இதாக தான் நினச்சோம், இளக்காரமாக இவனை நினச்சோம். ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறம் இவன் நல்ல நிலைமைக்கு வர்றதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, ஒரு வேளை நம்ம படிச்சிருந்துருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் இவனும் இங்கே திரும்ப வந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் கேட்டோம், ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னோடனே, இல்லை நான் வந்துட்டு இருந்த இடத்த என்ன மாதிரியே எல்லாரையும் மாற்றணும்னு நினச்சேன். எங்களுக்கு இப்போ தான் புரிஞ்சு, அதனால தான் நாங்கள் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்க எல்லாரையும் மாற்றணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் எங்களால் முடியல அப்படின்னோடனே நீங்கள் அப்படியே வந்துட்டு இப்போ ரங்காவை பார்க்குறீங்க. உங்களுக்குனா ஷாக்கு. ஏன்னா ரவுடி பையன் நினச்சி வந்தவர் இப்போ பார்த்தா ஐடி ப்ரொஃபஷ்னலாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கா. ஒன்று நீங்கள் ஷாக்கிங்காக பார்க்குறத பார்த்துட்டு என்னங்க இந்த ரவுடின்னு தானே நினச்சிங்கன்னொடனே உண்மையிலே அப்படி தான் நினச்சேன் அப்படின்னோடனே அவருக்கு ஒரு மாதிரி ஓகே என்ன உண்மையாக சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக இருக்குது. அட் த சேம் டைம் ஷாக்காக ஒரு மாதிரி சிரிப்பாக தான் இருக்கா. எல்லாருமே அப்படியே வந்துட்டு பார்க்குறீங்கன்னா நான் உண்மையாக சொல்லிடுச்சு இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு இப்படி சொல்கிறாங்க, உங்களுக்கு இந்த ரியலைசேஷன் எப்போ வந்துச்சு, இப்படி நம்ம ஒரு வேளை படிச்சுட்டு இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ரங்காவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் எக்ஸாம்பிளாக காமிச்சிட்டு இருந்தாங்களா. அவர்கிட்ட கேட்கும்போது இவன் படிக்க போனப்போ எனக்கு தோணுச்சு லைட்டாக, அதாவது எப்படி சொல்கிறது, படிச்சுட்டு நல்ல நிலைமைக்கு இவன் கொஞ்சம் போய் உட்காந்தம்போது எனக்கு தோணுச்சு. இவன் படிக்கும்போது எனக்கு தோணல, ஆனால் படித்து முடிச்சுட்டு உட்காந்தம்போது தோணுச்சு.
அதுக்கப்புறம் இவன் திரும்பி வந்தப்போ எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ தான் வந்துட்டு சரி அப்படின்ட்டு நாங்கள் இருந்தோம். ஆனால் இவனுங்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது நாங்களாவது ஸ்கூல் படிப்பை வந்துட்டு ஒரு லெவல் டைம் ஆஃப் முடித்ததுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் இவனுங்க ஸ்கூல் படிக்கும்போதே பண்ணுறானுங்க. அதுதான் ரொம்ப இதாக இருக்குது. அப்போ தான் வந்துட்டு பார்க்கும்போது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் இவனுங்களை சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சிச்சு. நாங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணுறோம். அப்படி இருந்து தான் இவனுங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். முன்னாடி இதை விட மோசமாக இருந்தானுங்க, இப்போ நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னோடனே நீங்கள் பார்க்குறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்படி ரங்கா அப்போ பேசுகிறார். மேடம் இங்கே பாருங்கள், நாங்கள் திரும்ப இன்னும் ஒரு தடவை உங்களை நம்பி உள்ளே விட்டுருக்கோம், முதுகில் குத்திடாதீங்க அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் என்கிட்ட அதெல்லாம் நடக்காது. நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அதை திரும்ப வந்துட்டு நான் உங்களுக்கு நடத்துறதுக்கு என்னால் என்ன உதவி முடியுமோ நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னோடனே அவர் பார்க்குறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு அப்பப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு இது பண்ணாங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணிடுவேன் அப்படின்னு. சரி எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் உங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்னோடனே சரி அப்படின்ட்டு இருக்கும்போது சாப்பிட்டு போனோடனே இல்லை இருக்கணும்னே எங்கள் மாதிரி ரவுடி வீட்டிலலாம் சாப்பிட மாட்டேங்க. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னோடனே அப்புறம் என்னங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இது பண்ணும்போது இப்படி என் தங்கச்சி நல்லா சமைப்பா அப்படின்னோடனே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க, கை கழுவிட்டு உட்காருங்க. அப்போ வந்துட்டு இவ தான் என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் ரங்காவோட தங்கச்சி வந்துட்டு சர்வ் பண்ணும்போது இப்படி சொல்கிறாங்களா, இல்லை பார்த்தேன் அப்படின்னே. எப்போ அப்படின்னே, இல்லை டீ கொடுத்தாங்கன்னே. சரி இவளும் படிக்கிறா. இவள் வந்துட்டு இவளை தான் வந்துட்டு எடுத்துக்காட்டாக வந்துட்டு நான் மக்களுக்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். பாருங்கள் என் தங்கச்சி படிக்கிறா, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க பொண்ணுங்களே இது பண்ணுங்கள், சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க, நல்லா படிக்க வச்சு முன்னேற்றுங்க. பொண்ணே படிக்கும்போது ஆம்பளை பையன் படிக்காமல் இருக்கான்னு சொல்லிட்டு இவளை தான் நான் எடுத்துக்காட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் நிறையா பேசுகிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, இந்த மனுஷனே கெட்டவன்னு சொல்லி வெளியே பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி சார் ரொம்ப தேங்க்யூ அப்படின்னே. இல்லை பரவாயில்ல, நீங்கள் அது வித்தியாசமாக இருக்குது, இங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப நாள் கழிச்சு சார்னு கூப்பிட்றது ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது அப்படின்னே. இல்லை சார் அது எப்படி அப்படின்னே. சரிங்க, நீங்கள் உங்களுக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுதா நீங்கள் அப்படியே கூப்பிடுங்கன்னு சொன்னேன். சரி தேங்க்யூ சார் அப்படின்னே. சரி நாங்கள் போயிட்டு வரோம் சார்னோடனே சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாங்க. நீங்களும் அப்படியே வரீங்க. இதோட இந்த எபிசோடை நம்ம இன்றைக்கி முடிச்சுக்கலாம். ஸோ எப்படி இருக்குன்னு தெரில, பிடிச்சிருந்தா பாருங்கள், நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்துட்டு டிஎம் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அட் த சேம் டைம் வீட்டில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கும் ஹெட்ஃபோன்ஸ் ரொம்ப முக்கியம். பிகில் கொஞ்சம் சவுண்டு வந்து கம்மியாச்சு கேளுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டோரி, ஜஸ்ட் இமேஜின், டோன்ட் பி அடிக்டட், அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகே அவ்வளோதான். ஓகே பை பை டேஸீஸ்.